அன்பான தோழர்களே, நேத்து இந்த கிங் கொரோனேஷன் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது கிங் சும்மா அப்படியே கோல்டன் சேரியட்ல பவனி வந்தார். குதிரைகள் மத்தியில், வீரர்கள் மத்தியில். ரொம்ப அருமையான காட்சி இது. அவர் வந்து பைபிள்ல என்ன சொல்லியிருக்கோ அதே மாதிரி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பைபிள் மேல கையை வச்சு என்னுடைய ஓத்தை எடுத்து பைபிளை முத்தம் கொடுத்தார். ரொம்ப பயங்கரமான கண்கொள்ளாத காட்சியா இருந்துச்சு. ரொம்ப நான் உட்காந்துட்டு இன்னும் இந்த காலத்துல ஆண்டவர் வசனத்தின்படி நடக்கிற நாடு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு. அது மாத்திரம் இல்ல, அவங்க தாயார் குயின் எலிசபெத் II இந்த ப்ராட்டஸ்டன்ட்டுக்காக நின்னவங்க அவங்க. அதனாலதான் 3 தலைமுறைகளும் பார்த்தாங்க. ஆண்டவர் அவ்வளவா அவர்களை ஆசீர்வதிச்சார். அப்போ அதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு மைண்ட்ல. ஆண்டவர் இந்த கழுது மேல பவனி வர இவ்வளோ ஒரு பெரிய மனுஷர் அவர். ஆண்டவர் உலகத்தையே படிச்சவர். வந்திருக்கலாம் அவரும். ஜனங்கள்லாம் கோட்டை அவங்க அந்த இது மேல போடுறாங்க, வழியில் மரக்கிளைகளை போடுறாங்க, கத்துறாங்க. ஜனங்க பவர்ல இருக்கும்போது நேற்று பார்த்தீங்கன்னா மழை தூருது, கொடை கூட இல்லை. அவ்வளோ ஜனங்க, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படியே நின்று அட்மையர் பண்ணிட்டு இருக்காங்க ராஜா. ஏன் சொல்றேன்னா, ஆண்டவரோட கூட அநேக ஜனங்கள் இருந்தாங்க. மல்டிடியூட் ஆஃப் பீப்புள். எங்க போனாலும் க்ரௌடு, எங்க போனாலும் ரஷ். அவரை பார்க்கறதுக்கு, அவர் பேசுறது கேட்கறதுக்கு. ஆனா சிலுவையை சுமந்து கொண்டு போகும்பொழுது, சிலுவையில அறைந்த போது வழியில போறவங்க, இந்த பக்கம் போறவங்க அந்த பக்கம் தலையை துலுக்கி இன்னும் ரட்சித்து கொண்ட எருசலேம் எடுத்து 3 நாளைக்கு கட்டுற நீ உன்னைய நீயே ரட்சித்துக்கொள். சதிசெய்ய திட்டுறாங்க, உன்னை காப்பாத்திக்கொண்டு. வலி வேதனை, சிலுவையில அடிப்பட்டது, முள்கீரை வச்சு அது குத்துது. அந்த வேதனையின் மத்தியில ஆண்டவரை கேவலமா பேசுறாங்க. எவ்வளவு அவமான பேச்சு பேசியிருக்காங்க. என்னத்தினால அப்படி? நீங்களும் செய்த பாவமே அப்படி செய்து நம்ம பட்டிருக்கணும் அந்த அவமானத்தை. அவர் எப்படி தாங்கி இருப்பார்? இதெல்லாம் நமக்கு ஆகப்பட்டார். ஆகவே திருப்பி திருப்பி பாவத்தை செய்து ஆண்டவரை சிலுவையில் அறைய வேண்டாம். அந்த கள்ளர் கூட ஆண்டவரை திட்டும். வலி ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம். அடையப்பா, என்ன பாடுகள்! யாருங்க இந்த உலகத்தில் நமக்காக விடப்பட்டிருக்காங்க? ஆகவே அவரை நினைப்போம். இனி பாவத்தில் ஈடுபட